நிச்சயமா ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ பாக்கியலட்சுமி சீரியல்ல ஒரே வீட்ல ராதிகாவையும், பாக்கியாவும் வச்சிருக்கிறதுல அதெல்லாம் நம்ம நெனச்சத விட சந்தோஷமான ஒரு பிரச்சனையா, இனியாவுடைய இந்த டான்ஸ் காம்படிஷன்ல இனியா தோத்துட்டாங்க அப்படிங்கிறது. அதாவது அவங்க தோற்கிறது, ஜெயிக்கிறதுங்கிறதெல்லாம் தாண்டி, இனியா மாரி ஒரு கதாபாத்திரம் அவங்களுக்கு ஏதோ திடீர்னு நல்லா படிச்சு அப்படியே உச்சத்துக்கு போறாங்க, பெரிய மார்க் எடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போற இடமெல்லாம் வெற்றி அப்படின்னு இருக்கிற அளவுக்கு வர்த்தா அவங்க நடந்துக்கிறது இல்ல. அதுக்கு ஏத்த மாரி அப்பப்போ கொஞ்சம் அடிகள்லாம் விழுந்து அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னென்ன செய்கிறோங்கிறத திரும்பி பார்க்கறதுக்கான ஒரு தருணமாக தேவைன்னு நினைப்போம்ல. அந்த மாதிரி தான் இப்போ டான்ஸ் காம்படிஷனில் அவங்க தோக்கடிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு ஒரு சம்பவம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராதிகா சூப்பரான ஒரு நோஸ் கட்டை இன்னைக்கு ஈஸ்வரி கொடுத்தாங்க. என்னன்னா அங்கே சூப்பராக அந்த இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு அந்த சமையல்லாம் கிராமிய சமையல் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நீ விலகிக்கோ, அவங்க 2 பேரும் ஒற்றுமை ஆயிடுவாங்க, நீ தான் தேவையில்லாமல் குறுக்க புந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு பேசும்பொழுது சூப்பராக ராதிகா அந்த மாதிரி உங்கள் புள்ள மனசு மாறிட்டே இருக்காருன்னா அதை கொஞ்சமாச்சும் புத்தி சொல்லணும். அந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லை. சுயநலமாக உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு மருமக வேணுங்கிறதுக்காக என்ன தள்ளி விட ட்ரை பண்ணாதீங்கன்னு சூப்பராக ராதிகா சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்படியே ஈஸ்வரிக்கு உண்மையை சொன்ன மாதிரி படால் அரைஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அந்த விவகாரத்துக்கு பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பணம் நிறையவே வந்துருச்சு அப்படிங்கிறதுனால பாக்கியா என்ன பண்ணுறாங்க, மிச்ச காசை இப்போ கோபிகிட்ட கொடுத்துட்டு, அவர் வேணாலும் காசை கொடுத்துட்டு அப்படியே வீட்டை எப்போ காலி பண்ணுறீங்க, 10 நாள் தானே காசு கொடுத்தீங்க, 8 நாள் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே அதெல்லாம் இல்லை, இந்த வீட்டை விட்டு அவங்க ஏன் கிளம்பணும் அப்படி இப்படின்னு ஓவர் ட்ராமா போட்டுட்ருக்காங்க இனியாவும் ஈஸ்வரியும். இந்த பக்கம் ராதிகா டக்குன்னு அதனால் நாங்கள் கிளம்புறோம் 2 நாளில் அப்படின்னு சொல்ல உடனே அப்படியே நாங்கள் ஒன்றுமே எப்படி பார்ப்போம் என்ன பண்ணுவோன்னு ஈஸ்வரி புலம்ப, இனியா அழ, உடனே இவர் போய் நான் சரி பண்ணுறேன் பேர் வழின்னு ராதிகாட்ட போனால் ராதிகா கொஞ்சமாக சுயபுத்தியோடு நடந்துக்கோயா, லூஸ் மாதிரி நடந்துக்காதையா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசி சொல்லிட்டாங்க. கிளம்பியே தீரணுங்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் பல திருப்பங்கள்லாம் வரப்போகுதுங்கிறத பற்றியும் இந்த கதை எப்படி போகுதுங்கிறதையும் சொல்லுங்கள். கீழே இருக்க அந்த ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸை செக் அவுட் பண்ணுங்கள். அதில் பல விஷயங்கள் உண்மையிலே ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்குது. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அதுலேயும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.